வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 4 எச்சம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். ஆன்சர் ஆப்ஷன் இ பார்த்த. Then third one, குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ காலத்தை. தென் பொறுத்துக. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 3, 4, 2, 1. தென் கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையெச்சம் என வகைப்படுத்துக. பெயரெச்சம் அப்படின்னா அந்த வேர்டோட லாஸ்ட் எண்டிங் சவுண்ட் ஆல முடியுது அப்படின்னா அது பெயரெச்சம், ஊல முடியுது அப்படின்னா அது வினையெச்சம். நல்ல, எரிந்த, மாட்டிய, வீழ்ந்த, அழைத்த இதெல்லாம் பெயரெச்சம். தென் வினையெச்சம் படுத்து, பாய்ந்து, கடந்து, பார்த்து, பிடித்து இதெல்லாம் வினையெச்சம். பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் சிறுவினா எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? பேஜ் நம்பர் 81 எடுங்க. பேஜ் நம்பர் 81ல தேர்ட் பேராகிராஃப் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையெச்சம் என்று இரு வகைப்படும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் செகண்ட் ஒன், அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. இந்த கொஸ்டினோட ஆன்சர் புக்கில் ப்ராப்பராக இல்லை, ஸோ நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்டை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. Then third one, முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக. பேஜ் நம்பர் 82 எடுங்க. பேஜ் நம்பர் 82ல முற்றச்சம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் தேர்ட் லைனில் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் ஆகுது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. வள்ளி அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் முற்றச்சம் எனப்படும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன், வினையெச்சத்தின் வகைகளை விளக்குக. பேஜ் நம்பர் 82 எடுங்க. பேஜ் நம்பர் 82ல வினையெச்சம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. படித்து என்னும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் முற்றச்சம் என்பனவாகும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் தெரிநிலை வினையெச்சம். இந்த ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க. தென் எழுதி வந்தான் இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. செயலையும் காலத்தையும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வினையெச்சம் எனப்படும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் மெல்ல வந்தான் இதை நோட் பண்ணுங்க. தென் தேர்ட் லைன் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வினையெச்சம் எனப்படும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் முற்றச்சம் வள்ளி படித்தனள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் முற்றச்சம் எனப்படும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். தென் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். ஆன்சர் செய்தி தொடர். தென் கடமையை செய். ஆன்சர் விளைவு தொடர் அல்லனா ஏவல் தொடர்னு எழுதலாம். தென் தேர்ட் ஒன், பாரதியார் பாடல்களின் இனிமைத்தான் என்னே. ஆன்சர் உணர்ச்சி தொடர். தென் ஃபோர்த் ஒன், நீங்கள் எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள். ஆன்சர் வினாத்தொடர். தென் தொடர்களை மாற்றுக. காடு மிகவும் அழகானது. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆ காட்டின் அழகுத்தான் என்னே. தென் நெக்ஸ்ட் ஒன், அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. தென் தேர்ட் ஒன், அதிகாலையில் துயில் எழுவது நல்லது. ஆன்சர் அதிகாலையில் துயில் எழு. தென் ஃபோர்த் ஒன், காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. ஆன்சர் காட்டில் என்ன நடமாட்டம் உள்ளது? சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், சான்றோர் எனப்படுபவர். ஆன்சர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவர்.
தென் நெக்ஸ்ட் ஒன் ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. தென் தேர்ட் ஒன் இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தென் ஃபோர்த் ஒன் தமிழ் இலக்கியங்களில் பெருமைக்கு டேஸ் இல்லை. ஆன்சர் ஈடு இணை இல்லை. தென் ஃபிஃப்த் ஒன் திருவிழாவில் யானை டேஸ் வந்தது. ஆன்சர் ஆடி அசைந்து. தென் மொழியோடு விளையாடு. ஃபர்ஸ்ட் ஒன் இடமிருந்து வலம் முதற் கருவி என பெயர் பெற்றது. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, மத்தளம். தென் யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, வீணை. தென் செவன்த் ஒன் இயற்கை கருவி. ஆன்சர் சங்கு. தென் 12th ஒன் விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி. ஆன்சர் கொம்பு. தென் வலமிருந்து இடம் வட்டமான மணி போன்ற கருவி. ஆன்சர் சேக்கண்டி. தென் 5 வாய்களை கொண்ட கருவி. ஆன்சர் குடமுலா. தென் இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர். ஆன்சர் பாணர். தென் மேலிருந்து கீழ் 19 நரம்புகளை கொண்ட யாழ். ஆன்சர் மகரையாழ். தென் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை டேஸ் கருவி. ஆன்சர் கஞ்ச கருவிகள். கஞ்ச நோட் பண்ணிக்கோங்க. தென் சிறிய வகை உடுக்கை. ஆன்சர் குடுகுடுப்பை. பறை ஒரு டேஸ் கருவி. ஆன்சர் தோல். தென் கீழிருந்து மேல் மூங்கிலால் செய்யப்படும் காற்று கருவி. ஆன்சர் குழல். புல்லாங்குழலில் உள்ள துளைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 7. தென் திருமணத்தின் போது கொட்டும் முரசு. ஆன்சர் மணமுரசு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசன்லேருந்து புக் பேக் ஆன்சர்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.